வணக்கம் நண்பர்களே. நேத்து நைட் நல்லா தூங்குனேன். இத்தன நாளா மூஞ்சிக்கு நேரா டேபிள் ஃபேன் சவுண்ட்ல காலையில அடிக்கிற அலாரம் கூட கேட்காம தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. டான்னு எந்திரிச்சுட்டேன். என்னைக்குமே இல்லாத மாரி இன்னைக்கு. ரொம்ப கன்ஃப்யூசிங்கா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். முதல்ல வீட்ட விட்டு வெளிய போவோன்னு ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்ம வாக்கிங் ஸ்பாட்க்கு வந்தேன். காலையில கிளைமேட்டும் அழகா இருந்துச்சு. அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணிட்டு நியூஸ் பேப்பர் வாங்கலாம்னு கடைய பார்த்தேன். ஒரு 10 கடை மேல பார்த்திருப்பேன். அப்புறம் கடைசியா ஒரு கடையில கண்டுபிடிச்சு வாங்குனேன். எனக்கு உண்மையாவே ஒரு டவுட். நியூஸ் பேப்பர் வாங்குறது என்ன அவ்வளவு கஷ்டமா என்ன? சரி நியூஸ் பேப்பர்ல என்னதான் இருக்குன்னு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். என்னடா இவன் திடீர்னு நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறான்னு யோசிக்க வேணாம். ரொம்ப நாளா கிச்சன்ல ஷெல்ஃப்க்கு நியூஸ் பேப்பர் போடணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இன்னைக்கு அந்த வேலையை முடிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஆம்லெட் சாப்பிட்டுட்டு ஒரு ஷூட் இருக்கனால ஆண்டவா நல்ல புத்தியை கொடுப்பான்னு வேண்டிட்டு கிளம்பி விட்டேன். ஸ்பாட்க்கு வந்து பக்கத்திலே ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. அப்படியே லைட்டா எனர்ஜி ஏத்திட்டேன். இன்னைக்கு ஐ பிளானட்ல தமிழ் சொல்லி அவங்களுக்கு தான் ஷூட் பண்ண போறேன். அசிஸ்ட்க்கு சரத் ப்ரோ வந்தாரு. சைஸா ஒரு பிடிஎஸ் எடுக்க வச்சிட்டேன். தலைவி கூட ஷூட்க்கு வந்தாலே ஃபன்னா தான் போகும். ஆனா அங்க வேலையை முடிச்சிட்டு வெளியே கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அங்க போயிட்டு வேலையை முடிச்சிட்டு ஃபைல் காப்பி பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு வர வழியில என்னுடைய ஃபேவரட் பொரிட்டோ ரைஸ் பவுல் வாங்கிட்டு வந்தேன். நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன தூக்கத்தை போட்டேன். எந்திரிச்சு பார்த்தா கரண்ட் இல்ல. சரி டீ குடிச்சிட்டு ஜிம்முக்கு போகணும் வேக வேகமா ஒரு மூமெண்ட்டை போட்டான் பாருங்க. சுட சுட டீயை கால்ல ஊத்திட்டேன். நேத்து வந்து இன்னொருத்த அந்த வேலையை பார்த்தா இன்னைக்கு நானே அந்த வேலையை பார்த்துட்டேன். அப்புறம் என்ன மீதி இருந்த பால்ல டீ போட்டு குடிச்சிட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். அங்க போனா என்னைக்குமே ஆகாத மாதிரி அங்கேயும் கரண்ட் கட்டு. இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே ஒரு மாதிரி சஸ்ஸாதான் நடந்துட்டு இருக்கு. பத்திரமா இருக்கணும் குமாரன் சொல்லி வீட்டுக்கு வந்து திரும்ப ஏதோ அடி வாங்காம சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். ஓகே நண்பர்களே, பாய்.